சென்னை உடல் நலக்குறைவால் உயிரிழந்த ஆயுள் தண்டனை கைதி ரவுடி நாகேந்திரனின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவரின் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஸ்டான்லி மருத்துவமனையில் நாகேந்திரனின் உடல் அவரது மகன் அஸ்வத்தாமனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வியாசர்பாடியில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சென்னையில் ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சிறையில் இருந்த ரவுடி நாகேந்திரன், அவரது மகன் வழக்கறிஞர் அஸ்வத்தாமன், ஆற்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு, திருவேங்கடம், வழக்கறிஞர் அருள் என மொத்தம் 28 பேரை போலீசார் கைது செய்தனர். இதில் ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் மற்றும் முட்டை கிருஷ்ணன் ஆகிய 2 பேரையும் போலீசார் தேடி வருகின்றனர். இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையில் முதல் குற்றவாளியாக A1 ரவுடி நாகேந்திரன் சேர்க்கப்பட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ரவுடி நாகேந்திரன் கல்லீரல் பாதிப்பு காரணமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் ரவுடி நாகேந்திரன் சிகிச்சை பலனின்றி வியாழக்கிழமை உயிரிழந்தார். ஆயுள் தண்டனை கைதி பிரபல தாதா நாகேந்திரன் உடல் நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது உடலை தங்கள் தரப்பு மருத்துவர் கொண்டு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என அவரது மனைவி தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் அவசர முறையீடு செய்யப்பட்டது. அவரது மனைவியின் அவசர முறையீட்டை உயர்நீதிமன்றம் ஏற்க மறுத்தது. பிரேத பரிசோதனைக்கென நிபுணத்துவம் வாய்ந்த மருத்துவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேற்கொள்வார்கள் என நீதிபதி சதீஷ் குமார் பதில் அளித்தார். பின்னர் அவரது உத்தரவின் பேரில் மாதவரம் நீதிமன்ற மாஜிஸ்திரேட் தீபா மேற்பார்வையில் டாக்டர் சாந்தகுமார் தலைமையில் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி தடயவியல் துறை தலைவர் பிரியதர்ஷினி, டாக்டர்கள் நாராயணன், ராஜேஷ் ஆகியோர் அடங்கிய மருத்துவக் குழுவினர் பிரேத பரிசோதனை செய்து முடித்தனர். இதற்கிடையில் வியாசர்பாடி சத்யமூர்த்தி நகரில் உள்ள நாகேந்திரன் வீட்டில் உறவினர்கள், நண்பர்கள் என ஏராளமானோர் திரண்டனர். இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். ஸ்டான்லி மருத்துவமனையில் நாகேந்திரனின் உடல் இன்று அவரது மகன் அஸ்வத்தாமனிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் வியாசர்பாடியில் உள்ள வீட்டுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நாகேந்திரன் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் அஞ்சலிக்கு பிறகு மதியம் 2 மணிக்கு வியாசர்பாடி முல்லை நகர் சுடுகாட்டில் அவரது உடல் அடக்கம் செய்யப்படும் என போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகேந்திரன் வீடு அருகே பாதுகாப்புக்காக நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். நாகேந்திரன் உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்வதற்காக அவரது மகன் அஸ்வத்தாமன் பரோலில் வந்துள்ளார்.